நேராக போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஒரு யூட்டர்னை போட்டு அந்த யூட்டர்னில் செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்தில் இறங்குங்க சார், இங்கே வச்சு தான் விசாரணை அப்படின்னு சொன்னபோது திமுக எக்கோசிஸ்டத்துக்கு ஒரு பெரிய அலறல். ஏன்னா தஞ்சாவூர் மெயின் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, அங்கே ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி பெரிய அளவில் விஷுவல்ஸை ரெடி பண்ணி திமுகவினுடைய இளைய கலைஞருக்கு நேர்ந்த கொடுமையை தட்டி கேட்பதற்காக திமுகவினுடைய கொத்தூஸ் இங்கே வந்திருக்காங்க, திமுகவினுடைய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க, திமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புச் செய்தியை போட்டலான்னு பார்த்தா செங்கிப்பட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது அங்கெல்லாம் வந்துட்டு கை நிறைய ஒருத்தர் கோபத்தில் பேசுகிறதும், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொன்ன ஓவர் ஆக்டிங் மாதிரி இங்கே ஒரு ஓவர் ஆக்டிங்கை நான் பார்த்தேன். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கை நிறைய கோபம், எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம். அந்த விளக்கத்துக்கு கூடயே கீழே ஒரு விஷுவல்ஸ்லாம் நான் பார்த்தேன். என்ன மாதிரி உதயநிதி அவர்களுக்காக பாவப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் வந்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்ன சார், கேஜிஎஃப் அவர் கையில் இருக்குது சார், அதுதான் சார் தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய மோதிரமாக போட்டு ஒருத்தர் உதயநிதி அவர்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தபோது என் மனது அப்படியே குளிர்ந்து விட்டது. அடுத்ததா செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள் செல்ல அனுமதிக்காத போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள். நாம் என்ன கேட்குறோன்னா, இவங்க முன்னாள் அமைச்சர், அவர் அக்யூஸ்டு, விசாரணைக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. விசாரணைக்கு நடுவில் ஒருத்தர் வந்து இந்த வண்டியை மறித்து டீ காஃபி கிளாஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுவே தப்பு, அதை செஞ்சுருக்கக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் அதற்கு அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. இந்த அனுமதி மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, அங்கே ஆல்ரெடி மா சுப்பிரமணியம் அவர்கள், சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கூடவே வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரை ஃபாலோ பண்ணி பொன்முடி அவர்கள்லாம் காலையிலேருந்து அவர் பின்னாடி அந்த வண்டி பின்னாடியே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷுவல்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் இவ்வளோ நாள் பார்த்த விஷுவல்ஸ் வேறையப்பா, இப்போ வர்ற விஷுவல்ஸ் வேறையப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளோ நாள் நம்ம இதை லைவாக இதெல்லாம் பார்த்துருக்கோம். விஜய் அவர்கள் வந்துவிட்டார், விஜய் அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கிவிட்டார், விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் அவர்கள் ஆரவார கூட்டம் அப்படிலாம் சொல்லி அதை லைவாக பார்த்த நமக்கு உதயநிதி அவர்கள் வருகிறார், உதயநிதி அவர்கள் தூங்கி நிற்கிறார், உதயநிதி அவர்களுக்காக டீ காஃபி, கைது செய்யப்பட்ட உதயநிதி அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்ஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கலாப்பா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா, உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியலை. பட் இதெல்லாம் நம்மளுடைய ஃபீலிங்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தஞ்சையில் திமுகவினர் பல்லாயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. ஏன் கூடுனாங்க சார்? அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, எங்களுடைய தலைவர் இளம் கலைஞரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஒரு பெண் கேஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் அதுக்கு எதிராக கோஷங்கள் போட வரோம், நாங்கள் வந்து அவருடைய ஆதரவாளராக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னபோது இல்லை இங்கே உதயநிதி அவர்கள் வரல, செங்கிப்பட்டியிலே இறக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகுது. செங்கிப்பட்டிலையும் அங்கே திமுக காரங்க உடனடியாக கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கப்பா அங்கே வந்துருங்க, ஏன்னா வண்டி யூட்டர்ன் அடிச்சிருச்சு, ஏதோ ஒரு பிளானை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே செங்கிப்பட்டி முழுவதுமாகவே திமுக காரங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த காவல் நிலையத்துக்குள்ளே உதயநிதி அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி கை காண்பித்து திருப்பி வாரேன், வந்த பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது எல்லாமே இப்போ நமக்கு விஷுவல்ஸாக வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மறுபடியும் அவர் வீட்டுக்கு கிளம்பி இருக்கலாம். அதை தான் நம்முடைய தலைமை வழக்கறிஞரும் சொன்னார், அதை தான் அரசாங்கமும் செய்ய போகுது. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நான் ஏசி வண்டியில் நம்ம போலீஸ் வாகனத்தில் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வர அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பயங்கரமான வெயிலாம் அடிச்சிருக்கும். இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத உதயநிதி அவர்கள் உணர்ந்திருப்பார். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடம் அவர் கற்றிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதுமாக நிறைய மனிதர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய குமரலை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தான் நிறைய பேரை கூப்பிட்டு போயிருப்பாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ இவருக்கு மட்டும் என்னவா? இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் உள்ளே வரார். சவுக்கு சங்கர் அவர்களை கூப்பிட்டுட்டு போகும்போது காரை வச்சு அடிக்க வச்சு அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய கை எலும்பு உடஞ்சி இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பது, எந்த பாவ கணக்கில் சேர்ப்பது அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெரா ஃபெலிக்ஸ் அவர்களே இருக்கட்டும், இன்னும் முக்கியமான சில நபர்கள் போஸ்ட் போட்டவங்க, அதே மாதிரி பிற ஐடி விங்கை சார்ந்தவங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண போதும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கேன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே இவங்க நெகட்டிவ் பேர் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ திரும்பி அடிச்சிட்டு இருக்கு திமுகவை. இப்படி திரும்பி அடிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் மறுபடியும் கெட்ட பேர் எடுத்துடாதீங்க. பள்ளி வாகனம், நம்ம குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போகிற வாகனத்துக்கு நடுவில் ஒரு படுத்து என்னை ஏற்றிட்டு வேணா நீ போயா, என் தலைவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே போராடினது வந்து ரொம்ப கேவலத்தினுடைய உச்சம்.
அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அது பள்ளி வாகனம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏற்றிட்டு போக மாட்டான் அப்படிங்கிற தைரியத்தில் தான் கீழே படுத்திருக்காங்க. அது வேறு விஷயம். பக்கத்து தண்டவாளமாக இந்த தண்டவாளத்தில் தலை வச்சாரா அப்படிங்கிறதே பெரிய ஒரு டிபேட்டாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பள்ளி குழந்தைகளுடைய வாகனத்தின் முன்னாடி படுத்துக்கிட்டு என்னை ஏற்றிட்டு தான் நீ போகணும், இல்லாட்டி என் தலைவனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் அநாகரிகத்தினுடைய உச்சம். இது மட்டும் தானா? ஒருத்தர் இல்லை கடையை பூட்டலன்னு சொல்லிட்டு பின்னாடி ரவுடிகள் மாதிரி வராங்க, கடையை பூட்ட வைக்கிறாங்க. ஏன் சார் இன்னைக்கு கடையை பூட்டணும்னு எந்த யார் சொன்னாங்க? எதுக்காக கடையை பூட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கடையை பூட்ட சொல்கிறீங்க, பள்ளி வாகனத்தின் முன்பாக படுத்து கடந்து இதை என்னை ஏற்றிட்டு போடான்ங்கிறீங்க, வர்ற 2 வீலர் பசங்களை போட்டு அடிக்கிறீங்க. என்ன தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே அராஜகம் அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இன்றைக்கி இந்த பதிவை நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் சட்டமன்றம் நடைபெறுவதற்காக தாவேகா இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சட்டமன்றம் கூடக்கூடாது, சட்டமன்றத்தில் நாளைக்கு நம்ம போகக்கூடாது, சட்டமன்றனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர், அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாண்டடாக இந்த பேச்சுக்களை பேசினாரா, அதனால் ஒரு பிரச்சனையாகும், அந்த பிரச்சனையை காரணமாக காண்பித்து நம்ம சட்டமன்றத்துக்கு போக வேண்டாம், ஸோ எங்களுக்கு என்னமோ இது அவர் வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வேறு மாதிரி பார்த்துருக்காரு. எடுத்த எடுப்பிலேயே கைதா, என்னையா இது டக்குன்னு கைது பண்ணிட்டீங்க? சகிப்புத்தன்மையே ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பதை மறந்து அரசியல் மேடைகளில் பேசுவதற்கெல்லாம் கைது நடவடிக்கை என்பதை எந்த அரசு செய்தாலும் அது மிக தவறானது. மேடைகளில் தவறாக பேசினால் அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டியது ஒழிய எடுத்தெடுப்பிலேயே கைதென இறங்குவது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அவதூறு வழக்கு போடுங்க, எவ்வளோ நாள் வேணாலும் கேஸை நடத்துங்க, ஆனால் உடனடியாக கைது அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது, அதை நீங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விசிகா அடுத்தா திருமாவளவன் அவர்கள் வந்துட்டாங்க. ஆபாசமாக பேசினதெல்லாம் தப்பு தான், ஆனால் அந்த உதயநிதி அவர்களை கைது செய்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை, விசிகாவுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படினாலும் அந்த பாசம் இருக்கத்தானே செய்யும், தாய் பாசம் இல்லாமல் இருக்குமா? இப்போ விசிகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதை வரவேற்கவில்லை, அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஐஎம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காதர் மொய்தீன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனசு புண்படும்படியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார், அது தவறு அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையை வாசித்து பார்த்துட்டு கண்ணதாசன் இல்லை வைரமுத்து அவர்களே ஆஹா நமக்கு போட்டியாக ஒருத்தர் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த அறிக்கை. நான் வேணா வாசிச்சு காண்பிக்கட்டா? அண்மையில் திமுக சார்பில் காவிரி நீர் உரிமைக்காக தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரட்டுற மொழிதல் என்னும் வகையில் எள்ளி நகையாடும் கருத்தொன்றை கூறியிருந்தார். ஆபாச கருத்து அப்படிங்கிறத எஜமானன்கள் கோவித்து கூடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி பேசியிருக்காரா, இல்லை உண்மையிலேயே நம்மலாம் தமிழ் புலவர்கள், நம்மலாம் இப்போ தான் சங்கம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இவர் இப்படி பேசியிருக்காரான்னு தெரியலை. பட் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருப்பது இதுதான். இரட்டுற மொழிதல் என்னும் வகையில் எள்ளி நகையாடும் கருத்தொன்றை கூறியிருந்தார். ஆபாச கருத்து. எதிர்க்கட்சியின் மீது பொய் வழக்கு போடுவதிலேயே முதலமைச்சரின் கவனம் இருக்கிறது என்று அவர் சொல்லிய போது ஆங்கே திரண்டிருந்தவர்கள் பிரபல நடிகை ஒருவரின் பெயரை சொல்லி கூச்சலிடுகின்றனர். அப்போது அவர் கிண்டலாக பேசும் முனைப்பில் தவறான பொருள்படி ஒரு கருத்தை பேசியுள்ளார். இது ஆங்கில ஊடகங்களில் விவாதிக்கும் அளவுக்கு, கண்டிக்கும் அளவுக்கு தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியுள்ளது. விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் கிண்டலாக தாங்க பேசினார். திமுக காரனே இன்னும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல, ஆனால் அண்ணன் கொடுத்துட்டார். ஆனால் அண்ணன் எங்கே இருக்காரு? தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இருக்கார். ஆனால் அண்ணனுடைய விசுவாசம் எங்கே இருக்குது பாருங்கள். இதே தான் முதலையும் செஞ்சுட்டு இருந்தார். திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது திமுக என்ன தப்பு செஞ்சாலும் முதலாளாக ஓடி அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடியது விசிகாவினுடைய யாராவது ஒரு நபராக இருப்பாங்க. அதன் பிறகு தான் திமுக காரங்களே பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுபடியும் அண்ணன் அதை தான் செய்கிறார். அவங்க பாட்டுக்கு கீழே யாரோ பினாத்திட்டு இருந்தாங்க, அண்ணன் ரொம்ப குஷியாகி பேசிட்டாரு. இரட்டுரை வசனம் விட்டது, எள்ளி நகையாடுதல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு. எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருப்பவர் இதுபோல இரட்டை பொருள் தரும் எள்ளல் நடையில் பேசும் முறையை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறை அவரது அரசியல் தகுதிக்கு பொருத்தமானதில்லை, நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. சூழ்ந்திருப்பவர்களின் சுவைக்கேற்ப சொல்லாடல் செய்வது என்கிற பாருங்களேன், தமிழ் எப்படி விளையாடுது பாருங்க என்கிற உந்துதலால் உணர்ச்சி வயப்பட்ட தன்னிலை மறந்த அணுகுமுறையை கைவிட வேண்டும். பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்திய அந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கதாகும்.
எப்படி தடவி கொடுத்துருக்காரு பாருங்க மனுஷன், வேற லெவலில் இருக்குது அண்ணே. இதெல்லாம் தான்யா அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறது. இப்போ கண்டித்ததுக்கு கண்டித்த மாதிரி ஆயிடுச்சு, மக்களுக்கு எதுவும் புரியாத மாதிரி ஆயிடுச்சு, எதுக்கு இந்த கண்டன அறிக்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 3 in 1 பர்பஸ், ஒரே கல்லில் 3 மாங்காய். அடுத்ததா ஐயா, ஒருத்தர் பேரிகார்டில் ஏறி ஜம்முன்னு குதிச்சு ஐயா நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இந்த அமல்ராஜ் சார் ஒரே ஓங்கி 2 அடி அடித்ததில் அப்படியே பொறி கலங்கி பின்னாடி பார்க்குறாரு. கீழே கருத்துக்களை நான் வாசித்து பார்த்தா வேற லெவல், என்ன அடி அடிக்கிறாங்க. பின்னாடி ஒரு மியூசிக், பஸ்ஸில் வந்து மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தார். போலீஸ் இந்த பக்கமாக அடிக்க, அந்த பக்கமாக அவங்க ஓட, பின்னாடி யாரோ மியூசிக்கை போட, ஒரே ரணகலம் தான் போங்க. ஏய் என்னையா, தாவைக்கா ஒழிக விஜய் ஒழிகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திடுதிப்புனி கலைஞர் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற என்னமாவது கிட்ட போட்டுட்டாங்களா, கொடுத்துட்டாங்களா, நம்ம அயலகமணி உள்ளே நுழைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஜாஃபர் சாதிக்கினுடைய ஏதோ ஒரு ஷேடோ அப்படியே பாஸ் ஆகி போயிருக்கும் போல, கலைஞர் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுக காரங்க. அதை இன்னைக்கு போட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க. உதயநிதி பெண்களை ஆபாசமாக பேசியதில் தவறே கிடையாதான், ஒரு பர்சன்டேஜ் கூட தவறு கிடையாது. நீங்கள் எங்கே வந்து கேட்டாலும் அது தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னது நான் கிடையாது, ப்ராமிஸ் ராஜ் இருக்கார்ல, அவருடைய மகள் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் வீடியோ நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது, கொடுத்தாச்சு. கமெண்ட்ஸ் போட வேண்டியதை நீங்கள் கண்ணியமாக கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருங்க. நிறைய வீடியோ நம்ம இதில் பார்த்துட்டோம்ல. அடுத்ததாக தமிழ்நாட்டில் நாளைக்கு சட்டமன்றம், அதுவும் குறிப்பாக நம்ம பட்ஜெட்டு, நம்ம விவசாயிகளுடைய பட்ஜெட் அப்படிலாம் சொல்லும்போது அதை பற்றியான விவாதங்களும் நாளை அரசியல் சதுரங்கத்தில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடராக இருக்க போகுது. அதில் என்னென்ன வைப் இருக்க போகுது, எப்படி உண்மைகள் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.